ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். கலை திருவிழாவில் ரங்கோலி போட்டிக்கு எந்த மாதிரியான ரங்கோலி வரையலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ரங்கோலி வரைகிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கால அவகாசம்னா 60 நிமிடங்கள் கால அவகாசம் தராங்க. ரங்கோலி வரைகிறப்ப அந்த வரைவினுடைய நேர்த்திக்கு 20 மதிப்பெண்களும், சீரான வண்ணப்பூச்சுக்கு 20 மதிப்பெண்களும், சுற்றுக்கோட்டிற்கு உள்ளேயே தீட்டுறதுக்கு 20 மதிப்பெண்களும், பொருள் சார்ந்த வண்ணத்துக்கு 20 மதிப்பெண்களும், ஒளியும் நிழலுக்கு 20 மதிப்பெண்களும் வழங்கப்படுது. அதாவது ஓவிய போட்டிக்கு நம்மளுக்கு எப்படி நடுவர்கள் மார்க்ஸ் கொடுப்பாங்களோ அதே போல தான் இந்த ரங்கோலிக்கும். ஓவிய போட்டியில் நம்ம கலர் பென்சில் இதெல்லாமே வச்சு வரைவோம். இந்த ரங்கோலிக்கு நம்மளுக்கு இடம் சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல கோலமாவு இல்லை உப்பு அந்த மாதிரி வச்சு நம்ம வரையணும். சரிங்களா? அதுக்கு ஏற்ற சில ரங்கோலி டிசைன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாடலில் கூட நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச டிசைனாக போட்டும் கலர்ஸ் கொடுத்தும் அழகாக நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணலாம். இளையோர் திறன் அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணுங்கள். திறமையும் முயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். ஸோ அதில் இந்த ரங்கோலியில் அந்த பெண்ணுடைய நிப்பு தாமரை பூக்குள்ளே போட்டிருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல் அடுத்தது பாருங்கள். இதெல்லாமே வரைகிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் அந்த கொடுத்த நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுறதும் கஷ்டம் தான். ஸோ இதை நீங்கள் சிம்பிளாக மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வரையலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா தான் நான் தரேன். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறத யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ நேர்த்தியான அழகான ரங்கோலிகள் இது எல்லாமே. அண்டு இதெல்லாமே நம்மளால் பாசிபிளா, இல்லை மற்றவங்க கூட வரைகிறதுக்கு இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. இதுக்கெல்லாமே அச்சே விற்குதுமா. ஸோ அந்த அச்சு கூட நம்ம எடுத்துகிட்டு போடலாம். ஸோ கலர் மட்டும் நல்லா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த லேப்டாப் மாதிரி அந்த மாதிரி அச்சு நம்ம போட்டனாலே ஓகே தான். அடுத்து நான் சிம்பிளான ரங்கோலி டிசைன்ஸும் காமிச்சிருக்கேன். இதெல்லாமே ரொம்ப சிம்பிள். இதெல்லாமே அச்சு நம்ம ஸ்டார் மாதிரி அந்த மாதிரிலாம் அச்சு விற்குது பாருங்களா. அதே போல் தான் இந்த அச்செலாம் அப்படி நம்ம ஒயிட் கோலமாக போட்டு அதில் வச்சோன்னா இந்த அச்சு அப்படியே விழுந்துடும். இதெல்லாம் நம்ம உட்காந்து வரைஞ்சிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ பெரிய பெரிய அந்த டிசைன் மட்டும் தான் நம்மளால் வரைய முடியும். உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அச்சு தான். இதெல்லாமே ரொம்ப சிம்பிளானது. ஸோ ரங்கோலி போட்டியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6th தான் இந்த ரங்கோலி போட்டியே இருக்கும். 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th. 11th, 12th யாராவது 9th, 10th யாராவது ரங்கோலி போட்டியில் ஜெயிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் பிளாக் லெவலுக்கு, டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு, ஸ்டேட் லெவலுக்குலாம் நீங்கள் போகணுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டஃப் கொடுக்கணும் இல்லைங்களா. அப்போது இந்த மாதிரியான ரங்கோலி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா தான் ஷுவராக நம்மளால் வின் பண்ண முடியும். ஸோ இது சிம்பிளாக இருக்குது, பட் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அதே போல் இதுவும். ஸோ ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு எந்த மாதிரியான டிசைன் பிடிச்சிருக்கோ, இல்லை இதில் எதாவது மாடிஃபை பண்ணி இப்படி இந்த கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும், இல்லை இதில் இங்கே இந்த மாதிரி வரைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஷுவராக நீங்கள் வரையலாம். இது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே மாடல். நம்மளுக்குன்னு ஒரு ஐடியாவே இருக்காது. ஸோ ஏதாவது நம்ம யாராவது காமிக்கிறப்ப நமக்கு ஓகே நம்ம இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணும். ஸோ அதுக்காக தான் நான் இதை எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா அழகாக நேர்த்தியாக பர்ஃபெக்டாக வரைஞ்சிங்க அப்படின்னா ஷுவர் ஜட்ஜஸை கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.